அடுத்தது மிக முக்கியமான பாடங்கள் ஒன்றுதான் அல் முதாஃபு வல் முதாஃபு இலைஹி என்று சொல்லுகின்ற பாடம். இந்த பாடத்தின் உலகத்துக்கு முன்னால இந்த சொல்ல கொஞ்சம் விலகி கொள்ளணும். அதாஃப என்ற சொல், இதோட அசல் சொல் அதாஃப, அஃஅல வஸன், அதாஃப யுதீஃபு இதாஃபத்தன். அடுத்து வர்றது இந்த முதாஃப், முதீஃப்ன்றது முதாஃப் மஜ்ஹூல் இருக்குது. உண்மையிலே அதாஃப் என்று சொன்னால் இணைத்தான், சேர்த்தான் என்று சொல்றது. அதாஃப் என்றால் எட் பண்றதுக்கு நாங்கள் சொல்றோம். நீங்க ஃபேஸ்புக்ல அரபுல மாத்தினா விளங்கும். நாங்க நண்பர்களை இணைக்கிறதுக்கு எட் பண்றதுன்னா அது இதாஃபத்துல் அஸ்திகா, இதாஃபான்னு தான் சொல்றாங்க. அதிஃப் மின் ஃபத்லின், அதிஃப்னு சொல்றது, என்ன இணைச்சுக்கோங்கன்னு சொல்லி எட் பண்ணுங்க. ரைட். அல் முதாஃப்ன்றது இங்க அப்படி நேரடி கருத்து இருந்தாலும் இணைத்தல், இணைக்கப்படுதல், இங்க ஒரு சட்டம். இப்ப நாங்க ஃபியல் ஃபாயில் மஃபூல் பிஹி என்றால் பயனிலை எழுவாய் செயற்படு பொருள்னு சொன்ன மாதிரி முதாஃப் முதாஃப் இலைகின்றது ஒரு சட்டம். தமிழ்ல நாங்க இதை சொல்வதாக இருந்தால் முதாஃப்ன்றது உடைமைக்காரன் என்று சொல்லலாம். ஒரு பொருளுக்கு சொந்தக்காரன், சரியா? உடைமைக்காரன், சாஹிபுல் அல் அஷ்யா, சாஹிபு ஷை, உடைமைக்காரன் அல்லது பொருளின் சொந்தக்காரன் என்று சொல்ல. முதாஃப் இலைகின்றது அந்த பொருளுக்குரியவன், சொந்தக்காரன் அப்படி சொல்ல, உடைமைக்காரன் என்று சொல்லுவோம். சரியா? முதாஃபுண்டால் முதாஃபுன்றது அந்த உடைமை பொருள். முதாஃபுன்றது உடைமை பொருள், அந்த ஷை. முதாஃப் இலைஹி தான் அந்த பொருளுக்கு சொந்தக்காரன், உடைமைக்காரன். உதாரணமா சொல்லுங்களேன், இங்க 2 சொல் தரப்பட்டிருக்குது பாருங்க. அதுல கலமு தாலிபின் என்று சொல்லிக்குது. இங்க கலமு தாலிபின் வந்திருக்குது. இந்த வசனத்தை விளங்கிக்கோங்க. இப்ப இதுல கலமு தாலிபின், இதுல ஹரக்கத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன ஹரக்கத்தான் முக்கியமா. நான் முதாஃப் எப்படி வருமுன்றத்தை நான் சொல்றேன், சும்மா இப்ப விளைக்கோங்க. இங்க கலமுண்டு இருக்குதுன்னா, எங்க தாலிபன் இருக்குது, ஜர்னல் இருக்குது. இங்க ரைட் சேம் தான், கலமுண்டு இருக்குது. ஆனா இங்க பில் கஸ்ரா, மாரிஃபா தானே, இது நக்கிரா தானே, எனவே கஸ்ரத்தான், இது கஸ்ரா. கலமு தாலிபின், கலமு தாலிபி. இதுல இந்த கலமுக்கு சொல்றது முதாஃப், உடைமை பொருள். தாலிபின் என்று சொல்றது உடைமைக்காரன், அந்த பேனைக்கு சொந்தக்காரன், அது முதாஃப் இலை. சரி, இப்ப நான் சில விஷயங்களை சொல்றேன், கொஞ்சம் விளங்கிக்கோங்க. அத முதாஃப் உண்டால் என்ன என்று பார்ப்போம். முதலாவது முதாஃப் உண்டால் என்ன நான் சொன்னேன். முதாஃப் இலைஹி வசனத்துல முதாஃப் தான் பெஸ்ட்டுக்கு வரும். முதலாவது இது வரும், முதாஃப் வரும். முதாஃப் முதலாவது இடம்பெறும் என்று சொல்லணும். முதாஃப் முதலாவது இடம்பெறும் என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது, முதாஃப் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். முதாஃப் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். சரியா? சரி, அதுவும் பிரச்சனை. மூன்றாவது, இது முதாஃப் இது முக்கியமான விஷயம். முதாஃப் அதாவது நக்கிராவாக தன்வீன் பெற்று இடம்பெற மாட்டாது. முதாஃப் ஒருபோதும் நக்கிராவாக தன்வீன் பெற்று இடம்பெற மாட்டாது. அதே நேரம் மாரிஃபாவாக அல் பெற்றும் இடம்பெற மாட்டாது. இந்த களமுன்றதை பாருங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த களமுன்றது நான் சொல்ற விஷயம் விளங்கிக்கும் போது நான் 2 விஷயம் சொன்னேன். மூணாவது பாயிண்ட் நான் சொல்றேன் என்னன்னா,
இந்த முதாஃப் கலமுன் என்று சொல்லி வரவும் அதான் நக்கிராவாக வரவும் அது சரியா நக்கிராவாகவும் வராது மாரிஃபாவாக அதே நேரம் மாரிஃபாவாக அல் பெற்று வரவும் அது அல் கலமுண்டு வரவும் அது விளைச்சா பாயிண்ட் விளங்கிக்கும் உங்களுக்கு வந்திக்கா இப்ப களமு இங்க பாருங்க களமுன்றதுல களமுன்னும் இல்ல அல் கலமுன்னும் இல்லை ஆனால் மூணாவது பாயிண்ட் முடியல அதாவது மூணாவது நான் சொல்றேன் முதாஃப் நக்கிராவாக தன்வீன் பெற்றும் இடம்பெற மாட்டாது அதே நேரம் மாரிஃபாவாக அல் பெற்றும் இடம்பெற மாட்டாது ஆனால் அது மாரிஃபாவாக கருதப்படும் சரியா நான் சொன்னது சொல்லுவாங்க ஆசிரியத்தை மூணாவது விஷயத்தை இன்னொருக்க சொல்றேன் பாருங்க முதாஃப் நக்கிராவாக தன்வீன் பெறவும் மாட்டாது மாரிஃபாவாக அல் பெறவும் மாட்டாது ஆனால் அது மாரிஃபாவாக கருதப்படும் கிளியரா சொல்லுங்க ஆசிரியத்தை பாடம் தெரியுறீங்களா முலாஃப் நக்கிராவாக தன்வீன் பெற்றும் வர மாட்டாச்சு மாரிஃபாவாக அலிஃப்லாம் பெற்றும் வராது ஆனால் மாரிஃபாவாக கருதப்படும் ஓகே எத்தனாவது பாயிண்ட் முதாஃப் பத்தி சொன்ன எத்தனாவது மூன்றாவது நாலாவது எழுதிக்கோங்க நாலாவது என்னன்னா அந்த முதாஃப் ஃபாயிலாக வந்தால் ரஃபு பெற்று வரும் மஃபூலு பிஹியாக வந்தால் நஸ்பு பெற்று வரும் ஜார் மஜ்ரூராக வந்தால் அல்லது கஸ்ரா பெற்று வரும் ஃபாயிலாக வந்தால் ரஃபு மஃபூலு பிஹியாக வந்தால் நஸ்பு இஸ்மு மஜ்ரூராக வந்தால் என்ன வரும் கஸ்ரா பெற்று வரும் மாறும் பிரச்சனை இல்லை விளைச்சா அதாவது முதாஃப் ஃபாயிலாகவும் இடம்பெறலாம் மஃபூலு பிஹியாகவும் இடம்பெறலாம் ஜார் மஜ்ரூராக இஸ்மு மஜ்ரூராகவும் இடம்பெறும் இவ்வளவுதான் முதாஃப் இதை நீங்க சரியா விலை கொண்டா சரி முதலாவது என்ன சொன்னேன் முதாஃப் சொல்லுங்க முதலாவது இடம்பெறும் இரண்டாவது முதாஃப் பெயர் சொல்லாக இருக்கும் முதாஃப் பெயர் சொல்லாக இருக்கும் மூன்றாவது நக்கிராவாக தன்வீன் பெறவும் மாட்டாது மாரிஃபாக அலிஸ்லாமும் பெற மாட்டாது ஆனால் மாரிஃபாவாக கருதப்படும் நாலாவது முலாஃப் வாயிலாக வந்தால் ரஃப் பெற்று வரும் மஃபூல் பிஹா வந்தால் நஸ் பெற்று வரும் மஜ்ரூராக வந்தால் ஜர்ரு பெற்று வரும் நீங்க மூணாவது பாயிண்ட் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க பிறகு தேவைப்படும் சரியா மூணாவது பாயிண்ட் அதுலயே முக்கியமானது இப்ப நாங்க முதாஃப் இலைஹிக்கு வருவோம் முதாஃப் இலைஹின்னா அது நீங்க முதாஃப் இலைஹி எடுத்துக்கோங்களேன் அதே முதாஃபை தொடர்ந்து வரும் அதுல இரண்டாவது வரும் ஒன்று சொல்லுவோமே சரியா முதாஃபை தொடர்ந்து முதாஃப் இலைஹி தான் இரண்டாவது வரும் அதாவது இரண்டாவது முதாஃப் இலைஹி இடம்பெறும் முதாஃப் இலைஹி நக்கிராவாகவும் இடம்பெற முடியும் மாரிஃபாவாகவும் இடம்பெற முடியும் முதாஃப் இலைஹி நக்கிராவாக இடம்பெறவும் முடியும் மாரிஃபாவாகவும் இடம்பெற முடியும் முதாஃப் இலைஹி மூன்றாவது முதாஃப் இலைஹில முக்கியமான விஷயம் இந்த அடையாளம் முதாஃப் இலைஹின் அடையாளம் கஸ்ரத்தான் அல்லது கஸ்ரா இதுதான் முக்கியம் முதாஃப் இலைஹிட அடையாளம் கஸ்ரத்தான் நக்கிராவாக வந்தால் மாரிஃபாவாக வந்தால் கஸ்ரா அல்லது நாங்க ஜர்ரு செய்வோம்னு சொல்லுவோம் முதாஃப் இலைஹி எப்போதும் ஜர்ரு தான் அப்ப இப்ப நாங்க ஜர்ரு செஞ்சது ரெண்டு படிச்சுட்டோம் ஒன்று ஜார் மஜ்ரூர்ல ஹர்ஃபுல் ஜர் வந்தால் பெயர் சொல் ஜர்ரு செய்யும் அது மாதிரிதான் முதாஃப் இலைஹி எப்போதும் கஸ்ரா தான் சரியா ஃபீ வந்தால் ஃபில் பைத்தீடு வார மாதிரி முதாஃப் இலைஹி எப்போதும் கஸ்ரா தான் ஜர்ரு செய்யும் நக்கிராவாக வந்தால் கஸ்ரத்தான்
மாரிஃபாவாக வந்தால் கஸ்ரா. சரியா? இவ்வளவுதான் முதாஃபிலேஹி. முதாஃபிலேஹி அதை நீங்க நாலாவது இது ஒரு பெயர் சொல்லாக காணப்படும். பெயர் சொல்லாக காணப்படும். இப்போ முதாஃபிலேஹி நாளைக்கு சொல்லுங்க அவசரமா. இது முதாஃப் இரண்டாவதாக வரும். நக்கிராவாகவும் இடம்பெற முடியும், மாரிஃபாவாகவும் இடம்பெற முடியும். இதன் அடையாளம் நக்கிராவாக வந்தால் கஸ்ரத்தான் பெற்று வரும், மாரிஃபாவாக வந்தால் கஸ்ரா பெற்று வரும். இது ஒரு பெயர் சொல்லாக காணப்படும். இப்ப இவ்வளவுதான் முதாஃப் முதாஃபிலை. இது எப்போ தெளிவாயிருக்கும். இதுக்கெல்லாம் வேற முதாஃப் முதாஃபிலைன்றது இல்லை. சரியா? ஒரு ஒரு பாயிண்ட் எலிமெண்ட பொதுவா எழுதிக்கோங்க. என்னன்னா முதாஃப் முதாஃபிலைக்கு நடுவுல வேற எந்த சொல்லும் வராது. சரியா? வேற பேர். ஆனா அஸ்மால் இஷாரா மட்டும் இடம்பெற முடியும். சரியா? அதாவது நீங்க எப்படி எடுக்கணும், முதாஃப் முதாஃபிலைக்கு இடையில அஸ்மாஉல் இஷாரா இடம்பெற முடியும் என்று எழுதிக்கணும். நாங்க உதாரணங்களை புறைய பார்க்கணும். அதாவது முதாஃப் முதாஃபிலைக்கு இடையில வேற சொற்கள் வரையலாது. வந்தா முதாஃப் முதாஃபிலைஹி சட்டம் இல்லாம இது. சரியா? முதாஃப் முதாஃபிலை எப்போதும் சேர்ந்துதான் இருக்கும். முதாஃபு போற முதாஃபிலைஹி தான் வரும். முதாஃப் முதாஃபிலைஹிக்கு இடையில இடம்பெற முடியுமான ஒன்றிக்கு முன்னால் அது அஸ்மாவுல் இஷாரா, சுட்டு பெயர்கள் ஹாதா தாலிக்கன்னு படிச்சோமே, அது வரும். சரியா? அப்ப எழுதிக்கோங்க, முதாஃப் முதாஃப் இலைஹிக்கு இடையில் அஸ்மாவுல் இஷாரா என்று சொல்லப்படுகின்ற சுட்டு பெயர்கள் இடம்பெற முடியும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு வாங்க, எங்க பாருங்க, கலமு தாலிபின். அடுத்து என்ன? ஒரு மாணவனின் பேனை, ஒரு மாணவனுடைய பேனை என்று சொல்லுவோம் என்னும், அல்லது ஒரு மாணவனின் பேனை. கலமு தாலிபின். பாருங்க, கலமுண்டு தான் இருக்குது, நக்கிராவாகவும் இல்லை, மாரிஃபாவாகவும் இல்லை. சரியா? கலமு கலமு தாலிபின். இங்க பாருங்க, ஒரு மாணவன் தானே, எனவே கஸ்ரத்தான். தாலிபின், கலமு தாலிபின். இங்க கலமு தாலிபி, மாணவனின் பேனை. அப்ப முதாஃப் பாருங்க, இது பாருங்க, முதாஃப் நக்கிராவாக தன்மீன் பெறவும் இல்லை, அல் பெறவும் இல்லை, கலமுண்டு தான் நீக்கும். ஆனா இது மாரிஃபா தான், இது மாரிஃபா. இப்படி வந்தா நீங்க விளைவிக்கொள்ளணும். இது அதாவது நீங்க அந்த கைரு முன்சரிஃபான சொல் மாதிரி தான் நீக்கும். அந்த மக்கத்து அஹ்மது மாய் சொல்லிட்டான் இது முதாஃப். மக்கத்து அது அல் பெராட்டியும் அது மாரிஃபாவாக அலமுன்ற வகையில இடம் தான், எனக்கு தெரிஞ்ச அறிமுகமான இடம். எனவே அது மாரிஃபாவாக கருதப்படும். ஆமா, இதான் இங்கே கலமுன்றது கலமுன் என்று வரவும் இல்லை, அல் கலமுன்னு வரவும் இல்லை. வர கலமு தாலிபி, இந்த அத்தாலிபி. அப்ப இதுல மிக முக்கியமான விஷயம் இதுதான். முதாஃப் நக்கிராவாக வராது, மாரிஃபாவாக வராது. ஆனா மாரிஃபாவாக கருதப்படும். இந்த முதாஃபிலேஹி எப்போதும் ஜர்ரு செய்யும். ஜர்ரு நக்கிராவாக வந்தால் கஸ்ரத்தான், மாரிஃபாவாக வந்தால் என்ன? அது கஸ்ரத். கலமு தாலிபி, மாணவனின் பேனை. எழுதிக்கோங்க, மாணவனின் பேனை. கலமு தாலிபின், ஒரு மாணவனின் பேனை. இப்ப நிறைய சொற்கள் இருக்குது இந்த முதாஃப் முதாஃபிலேஹில் இருக்கிற சொற்கள். உதாரணமா சொல்லுங்க, பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் வீடு. பைத்துல்லாஹி, கஅபத்துல்லாஹி. சரியா? பைத்துல் மாலி, நான் பைத்துல் மால்னு சொல்றோம், அதுக்கும் பைத்துல் மாலி, அதாவது செல்வத்தின் வீடு, பணங்கள் இருக்கின்ற வீடுதான் பைத்துல் மாலி. சரியா? கஅபத்துல்லாஹி. அப்படி சொல்லுங்க வாங்க, உங்களுக்கு பரிச்சயமான சொற்கள் நிறைய இருக்குது முதாஃப் முதாஃப். இப்ப நிறைய பேர் இப்ப இந்த அஸ்மால் ஹுஸ்னால வார அந்த பேர்களை வச்சுக்கொள்ளாங்க. அப்துல் ரஹ்மானி, அப்துல்லாஹி, அப்துல் கஹாரி, எல்லாமே முதாஃப் முதாஃபிலேஹி சட்டம். அப்துல் சத்தா, அல்லாட அந்த அஸ்மால் ஹுஸ்னால வார அந்த பெயர்களை வைக்கின்ற போது முன்னுக்கால அல்லாட அடியான்னு சொல்றது. சரியா? ரஹ்மானின் அடியான். அப்ப அதில் முதாஃப் முதாஃபிலேஹி.
சரியா? அப்துல் சத்தாரி, அப்துல் கஹாரி, அப்துன்றது முதாஃப், அந்த அஸ்ஸத்தாரி, கஹாரி, அர் ரஹ்மானி என்று வரதெல்லாம் முதாஃப் இலைஹி. பைத்துல் மாலி. வேற என்ன இது? உதாரணம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி, அல்லாஹுவின் தூதர். ரசூலுல்லாஹி, ரசூல்ன்றது முதாஃப், அல்லாஹி என்றது முதாஃப் இலைஹி. வேற பினாவுல் பைத்தி. நான் பரிச்சயமான ஃபினாவுல் பைத்தி. வேற அர் ரஹ்மான் அர் ரஹீம்ன்றது முதாஃப் முதாஃப் இல்ல, அது வேளங்கல்ல. சைஃபுல்லாஹி, சைஃபுல்லாஹ், அசதுல்லாஹி, அசதுல்லாஹ், சைஃபுல்லாஹி, அசதுல்லாஹி. வேற செய்யாரத்துல் முதீர். செய்யாரத்துல் முதீரி, இமாமுல் மஸ்ஜிதி. அது நாங்க உருவாக்குற வசனம். சும்மா நாங்க பேசுகின்ற அரபு மொழியிலே நிறைய இருக்குது. இப்ப காபத்துல்லான்னு சொல்ற மாதிரி, பைத்துல் மால்னு சொல்ற மாதிரி, அப்படி நிறைய சொற்கள் இப்போ முதாஃபிலை. அதை பாருங்கன்னா கடைசிக்கு முதாஃபிலைக்கு ஜர்ரு செஞ்சிருக்கு. ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் இதோட அடுத்த விஷயங்களை நாங்கள் அடுத்த கிளாஸை பார்ப்போம். நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் வளமை பூண்டு திங்கட்கிழமை நடைபெறும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் அலா ஹுஸ்னில்